ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 கடகராசிக்கு 2024 குரோதி வருடம் எப்படி இருக்கும்? யதார்த்த ஜோதிடர் செல்வி சொல்கிறார். பிரபல யதார்த்த ஜோதிடர் செல்வி 2024 குரோதி வருடத்தில் கடகராசிக்கான ராசி பலனை விரிவாக விளக்கியுள்ளார். இதில் 2024ஆம் ஆண்டு குரோதி வருடத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நல்ல பலனை தரும். குறிப்பாக வடமாலை செலுத்தி ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பானது. 2023 இருந்து வந்த அஷ்டமசனி இந்த ஆண்டு விலகி திருமணம் நடக்க வழிவகுக்கும். மேலும் தைரியம் அதிகரிப்பதோடு குடும்ப பிரச்சனைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆண்டு பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையும். இருப்பினும் வெற்றி பெற சிறிது நடிப்பு திறமை தேவைப்படலாம். லாபம் கிடைக்கும் என்றாலும் முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. இந்த ஆண்டு சுப காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வது அவசியம். இதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். தொழில்துறையில் பதவி உயர்வு கிடைக்கும். செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும். செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம். நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும். அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும். ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை, மாட்டேன், நாசமா போச்சு, முடியாது, விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு. பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும். அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றிட வேண்டும். அதன் பிறகு 100 கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும். ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான். குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம். அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதையை வந்து விடுவார். எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்ட வெளியில் உறவு கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சும சக்திகள் பிடிக்கும். அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார். குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான். ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது. அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது. கரடுமுடான ராக் இசை முதலான மேற்கத்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலிக்க வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும். மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, மனோத்துவ இசையாக இருந்தாலும் சரி, அடிக்கடி ஒலிக்க செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும். 3 நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பணவரவு குறைந்துவிடும். ஒரு ஆடையை 2 தடவைக்கு மேல் அல்லது 2 நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை. தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும். வரக்கடன் வசூலாகும். பணம் மிச்சமாகும். அதே சமயம் அசைவம் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஒரு எலுமிச்சம்பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சப்பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும். ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு 12 ரூபாய் நாணயங்களை தட்சணையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும். இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷணம் உண்டாகும். இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு ஸ்வஸ்திக் கோலம் போடலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாற்றுக்கு 6 மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம். இதனாலும் நம்முடைய பண கஷ்டம் தீரும். வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும். வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும். ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர். எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும். நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும். பின் மஞ்சள் குங்குமம் தரவும். இதனால் ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும். அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது. பூஜை காலைப்பொழுதில் செய்யக்கூடாது. பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும். வீட்டில் விளக்கேற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும். பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் 12 மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால்
பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3 சுக்கிரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கிர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசை தான். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும், வீட்டில் தெளிக்கவும். 45 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். முழு பாசிப்பருப்பை வெல்லம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அளித்திடவும். இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும். பெண்கள் இடது கையில் வெள்ளி முதரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும். பசும்பாலை சுக்கிர ஓலையில் வில்வ மரத்துக்கு ஊற்றவும். 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும். பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும். பணப்பிரச்சனை அடியோடு தீரும். தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும், தரித்திரம் விலகும். ஆம்திஸ்ட்கள் 10 கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆகர்ஷணமாகும். சீக்கிரம் செலவாகாது. குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லி மரம், வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தட்டில் வைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஐஸ்வர்ய தூவப்பொடியுடன் துளசி பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் போட செல்வம் குவியும். சுக்கிர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும். சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் சேரும். சுக்கிர உரையில் மொச்சை பயிர் வாங்கிட செல்வம் சேரும். பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும். வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல், மருதாணியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும். மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழிற்ஸ்தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும். ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும். தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும். தனாகர்ஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ வளம் நிலையாக தங்கும். சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும். அமாவாசை என்று முன்னோர்கள் இறந்த திதி இவைகளில் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும். ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும். ஓடும் வெள்ளைக்குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும். தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பிரஸ்டி பரிசனம் தனம் தரும். திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரு காலில் 2-3 அணியக்கூடாது. அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி, உடல், வருமானம் பாதிப்படையும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் விருச்சிக இலக்கணம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும். சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும். மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும். 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும். தொழிலில் சில கூட்டுத் தொழில் மந்தநிலை நீடிக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும். அந்நிய செலவாணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும். நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும். மீன் வளம் நன்கு இருக்கும். விவசாயம் மழை பொய்த்து கெடும். அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும். தொழிற்ஸ்தாபனங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும். காதல் திருமணம்